ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, வெள்ளை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, ஊறுகாய் மாதிரி தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கு. இது நல்ல புளிப்பான தக்காளி தான். நீங்கள் ஆப்பிள் தக்காளியில் கூட செய்யலாம். நடுவில் இருக்க இந்த பார்ட்டை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 50 கிராம் அளவு புளியும் சேர்த்துட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இந்த தக்காளியை நல்லா குலைவாக வேக வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குலைவாக வெந்திருக்கு. இதில் தண்ணியை வடிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/4 லிட்டர் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கிலோ பூண்டு தட்டி வச்சுருக்க நிறைய பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு பூண்டை இது மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினா தான் இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துட்டு காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தொக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஓரளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது. இப்போவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு இந்த தக்காளி தொக்கை ரெடி பண்ணுங்கள். மூடி இல்லாமல் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் மூடி போட்டு இது மாதிரி கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி வற்றிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடியை எடுத்து வச்சுட்டு இந்த ஓப்பன் பாட்லேயே நம்ம தக்காளி தொக்கை கொதிக்க விடலாம். இப்போ தெறிக்காது, தண்ணியெல்லாம் வற்றுனதுனால இப்போ தெரிக்காது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நான் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணேன். எனக்கு காரம் உப்பு கம்மியாக இருந்ததுனால 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயம் கடுகையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டோன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஊறுகாய் மாதிரியும் கூட யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப அடிக்கடி இது மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வெள்ளை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் இருக்க என் சின்ன பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு நீங்கள் 1 வாரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெள்ளை சாப்பாட்டுக்கு ஊறுகாய் மாதிரியும் கூட இதை தொட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.